யார் எழுதியது என்று தெரியவில்லை, ஆனால் அருமை. அம்மா 9 மாதம் சுமக்கிறார், அப்பா 25 வருடங்கள் சுமக்கிறார், இருவரும் சமம். ஆனால் அப்பா ஏன் பின்னாலேயே இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை. அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறார். அப்பா தனது சம்பளத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார். இருவருக்குமே சமமான உழைப்பு. அம்மா நமக்காக என்ன வேண்டுமானாலும் சமைப்பார், அப்பா நமக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கித் தருவார். அவர்களின் அன்பு சமமானது. ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது. போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும். கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மா என்று அழுவாள். உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டுமே நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் என்று அப்பா ஒருபோதும் வருத்தப்படுவதில்லை. அலமாரி முழுக்க கலர்புல் புடவைகள், குழந்தைகளின் உடைகள் இருக்கும். ஆனால் அப்பாவின் உடைகள் மிகக் குறைவு. அவர் தனது சொந்த தேவைகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அம்மாவுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் உள்ளன. ஆனால் தந்தைக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே இருக்கும். இன்னும் குறைந்த நகைகள் பற்றி அம்மா புகார் செய்யலாம். ஆனால் அப்பா புகார் செய்வதே இல்லை. அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள கடினமாக உழைக்கிறார். ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் ஏன் எப்போதும் பின்தங்குகிறார்? இந்த மாதம் காலேஜ் டியூஷன் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறார். பண்டிகைக்கு தனக்கு புடவை வாங்கித் தாருங்கள் என்கிறார். ஆனால் அப்பா புது உடை பற்றி யோசிப்பதே இல்லை. குடும்பத்தின் முதுகெலும்பு என்பதால் அப்பா பின்னால் இருக்கிறார் போலும். ஆனால் அவரால் நாம் தனித்து நிற்க முடியும். அனைத்து தந்தையர்களுக்கும் சமர்ப்பணம்.